சாதி ரீதியாக பேசிய பெண் பேராசிரியையை கண்டித்து கும்பகோணம் அரசு கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காலவரையின்றி கல்லூரி மூடப்பட்டது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கல்லூரியில் முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர் ஜெயவாணி ஸ்ரீ. இவர் அண்மையில் முதுகலை தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுத்தபோது சாதி ரீதியாகவும் பெண்களை தரக்குறைவாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தனர். ஆனால் கல்லூரி நிர்வாகம் பேராசிரியை மீது நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் நிலவும் அசாதாரண சூழல் கருதி கல்லூரி ஆட்சி மன்ற குழுவின் தீர்மானத்தின்படி மறு ஆணை வரும் வரை கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.